நேயர்களுக்கு வணக்கம். என் பெயர் டி ராஜமோகன். நான் ஒரு தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் சிவில் டிபார்ட்மெண்ட் துறை தலைவராக பணிபுரிகிறேன். இந்த ஜோதிடத்திலே எனக்கு கிட்டத்தட்ட 25 ஆண்டுகால அனுபவம் உண்டு. கிட்டத்தட்ட 25 வருடங்களாக நிறைய பேருக்கு ஜோசியம் பார்த்து கொண்டு அதை பற்றி ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது முதலாக இந்த டிவியிலே முதல் பதிவாக சித்திரை மாதத்து பலன்கள் பற்றி பேசலாம் அப்படின்னு வந்திருக்கிறேன். முதலில் இந்த சித்திரை மாதத்து மாத பலன்கள் அப்படிங்கிறது கோச்சார பலனின் ஒரு அங்கம். மாத பலன்கள் அப்படிங்கிறது நம்ம கோச்சார பலன் பார்க்குறோம், அதோடைய அங்கம். பொதுவாக ஜோதிடத்தில் பலன் கூறும் முறை 2 வகைப்படும். ஜோதிடத்திலே பலன் கூறும் முறை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று தசாபுத்தியை வைத்து பலன்கள் கூறுவது, இன்னொன்று கோச்சார பலன்கள். தசாபுத்தி பலன்கள் என்பது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அவருக்கே உரித்தானது, அதாவது அது யூனிக், அந்த அவருக்கு மட்டும்தான் அது பொருந்தும். கோச்சார பலன்கள் என்பது கிட்டத்தட்ட அந்த ராசியில், இப்போ கடக ராசியில் 1,00,000 பேர் இருக்காங்க, 1 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 1 கோடி பேருக்கும் பொதுவான பலன்கள். கோச்சாரம் என்பது அவருடைய ராசியிலிருந்து இந்த கோள்கள்லாம் நகர்ந்து கொண்டே இருக்கின்றன. தங்களுடைய ஆர்பிட்டில் சுற்றிக்கிட்டே ஒவ்வொரு கட்டமாக நகர்ந்துகிட்டே வருது. அவ்வாறு நகரும் பொழுது ஒவ்வொரு கிரகமும் ஒரு பர்டிகுலர் ராசியை சென்று அடையும். அப்பொழுது ஒரு ஜாதகர் பிறந்த ராசியிலிருந்து அந்த கிரகம் எத்தனாவது இடத்தில் இருக்கிறது அப்படி என்பதை வைத்து நாம் கூறும் பலன்கள் தான் கோச்சார பலன்கள். ஒருவருடைய ராசியிலிருந்து தற்பொழுது உள்ள கிரகங்கள் எந்தெந்த இடத்தில் இருக்கின்றன அப்படி என்று கண்டுபிடித்து அதுக்கு பலன் கூறுவதுதான் கோச்சார பலன் எனப்படும். இந்த கோச்சார பலன் ஏன் இந்த கோச்சார பலனை பற்றி இவ்வளோ இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கோச்சார பலன் அப்படிங்கிறது முழுமையாக ஃபுல்லாக 100% அப்படியே இப்போ எல்லாருக்கும் அப்படியே இப்போ இன்னைக்கு கடகராசி நேயர்களுக்கு என்ன பலன் அப்படின்னு சொன்னால் இந்த மாதத்துக்கு கடகராசி எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரே மாதிரி அவர்களுக்கு தசாபுத்தி பலன்களுக்கு ஏற்ப இந்த கோச்சார பலன்கள் மாறுபடும். தசாபுத்தி பலன் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், கோச்சார பலனும் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னா ஜாதகர் ரொம்ப நல்லா இருப்பாரு. தசாபுத்தி பலன்கள் கேட்டு கோச்சார பலன் நல்லா இருந்ததுன்னா அந்த கோச்சார பலனால ஏற்படக்கூடிய ஒரு சில பலன்கள் அவருக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த கோச்சார பலன்கள் தசாபுத்தி பலன்களின் மேல் ஏற்படுத்தும் சில பாதிப்பு. உதாரணமா இப்ப சொல்லணும் அப்படின்னா, கோச்சார பலன்கள் பொதுவானவை. ஒரு ராசிக்குன்னா ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு இந்த கோச்சார பலன், இப்ப நம்ம கடகராசிக்கு பலன் சொல்றோம், இது இவருக்கு எக்ஸாக்டா இவருக்கு இன்னைக்கு பலன் சொல்லிட்டா கடகராசி உள்ள அத்தனை பேருக்கும் இது நடக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவலா தசாபுத்தி பலன் ஒன்று இருக்கு. அந்த தசாபுத்தி பலனும் இந்த கோச்சார பலனும் சில சமயங்களில் கோயின்சைட் ஆகும், சில சமயங்களில் வேறுபடும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ ஒருத்தருக்கு நல்ல தசை நடக்குது, நல்ல யோகக்காரகனுடைய தசை நடக்குது, யோகக்காரன் புத்தி நடக்குது. அந்த சமயத்தில் கோச்சார பலன் அவருக்கு அஷ்டமத்து சனி நடக்குதுன்னு வச்சுங்க. அப்போ நல்ல யோகக்கார கிரகத்தினுடைய தசை நடக்கும் பொழுது அந்த சமயத்தில் அஷ்டமத்து சனி குறுக்கிடுது. அஷ்டமத்து சனிங்கிறது கோச்சார பலன். இந்த அஷ்டமத்து சனி குறுக்கிடுது அப்படின்னு சொன்னால் அவருடைய தசாபுத்தி பலன்கள், நல்ல யோகம் கொடுத்து கொண்டிருந்த அந்த தசாபுத்தி பலன்கள் அப்படியே நின்றுடும். அந்த கோச்சார பலன்கள்னால அந்த தசாபுத்தி பலன்கள் பாதிக்கப்படும். அதே சமயத்தில் இப்ப தசாபுத்தி பலன்கள் சரியில்லை என்றால் இந்த கோச்சார பலன்கள் நல்லா இருந்தால் இது கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். அப்போ அது கோச்சார பலன் அப்படிங்கிறது முக்கியமானது. அது ஒவ்வொரு மாசத்துக்கும் பார்க்கலாம், ஒவ்வொரு வாரம், ஒவ்வொரு வருஷத்துக்கும் பார்க்கலாம். இப்போ சில கோள்கள் ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு கட்டத்தில் இருக்கும். உதாரணமா குரு ஒரு கட்டத்துல இருந்து அடுத்த கட்டம் போக 1 வருஷம் ஆகும். இப்போ வருஷ கோள்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது 1 வருஷம் 1.5 வருஷத்துல இடம் மாறுற கோள்கள், 2.5 வருஷத்துல சனி ஒரு கட்டத்துல இருந்து இன்னொரு கட்டத்துக்கு போறதுக்கு 2.5 வருஷம் ஆகும். அப்போ வருஷ கோள்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு, சனி, ராகு, கேது, இவைகள்லாம் வருஷ கோள்கள். மாச கோள்கள் மாத கணக்கில் ஒரு கட்டத்துல இருந்து இன்னொரு கட்டத்துக்கு இடம் மாறக்கூடியது செவ்வாய், புதன், சுக்கிரன் போன்ற கோள்கள். சந்திரன் 2.25 நாளுக்கு ஒரு கட்டத்துல இருந்து அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கும். இப்போ இந்த கோச்சார பலன்கள் அப்படி என்பதை எப்படி காண்பது அப்படின்னா, முதலில் நாம் பிறந்த ராசியை 1வது கட்டமா எடுத்துக்கணும். நம்ம பிறந்த ராசியிலிருந்து ஒவ்வொரு கிரகமும் எத்தனாவது இடத்தில் இருக்கிறது, எந்த இடத்தில் இருக்கிறது அப்படிங்கிறத அடிப்படையாக வைத்து நம்ம பலன் சொல்வதுதான் கோச்சார பலன். அந்த வகையிலே இப்பொழுது முதலாக மேஷராசி நேயர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத இப்ப முதல்ல பார்ப்போம்.
மேஷராசியை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இது வரைக்கும் அவங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து 8வது இடத்தில் இருந்தார். 8வது இடத்துல அஷ்டம குருவா இருந்தார். அஷ்டம குரு அப்படிங்கிறது அவ்வளவு நல்ல என்ன சொல்றது, ஒரு நல்ல பொசிஷன் கிடையாது. குருவுக்கு வந்து 8ஆம் இடம் என்பது ஒரு நல்ல இடம் கிடையாது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக இப்ப இந்த போன குரு பெயர்ச்சி ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் இந்த அஷ்டம குரு வந்து அவ்வளவு நல்ல பலன்களை கொடுத்திருக்க மாட்டார். அவர்களுக்கு நிறைய உத்தியோகத்துல ஏற்ற இறக்கங்களை கொடுத்திருப்பார். உத்தியோகத்திலே நலிவு, எடுத்த காரியங்களிலே முடக்கம், தோல்வி, பண தட்டுப்பாடு, காரிய தடை, இவற்றையெல்லாம் கொடுத்திருப்பார் இந்த குரு பகவான். இப்பொழுது இந்த மார்ச் 13ஆம் தேதியிலிருந்து மே 16, 19 மே மாசம் 19 தேதி வரைக்கும் குரு வந்து அதிசாரம் பெற்று இப்போ தனுசு ராசியிலிருந்து இது விருச்சிக ராசியிலிருந்து தனுசுக்கு போறார். விருச்சிக ராசியிலிருந்து தனுசுக்கு போறதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, மேஷத்துக்கு இது வரைக்கும் அஷ்டம குருவா இருந்தவர் இப்பொழுது 8ஆம் இடத்திலே இருந்த குரு இப்பொழுது 9ஆம் இடத்திற்கு வந்து விடுகிறார். இப்ப இந்த 9ஆம் இடத்திற்கு குரு வர்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 2 மாசத்துக்கு மார்ச் 13ல இருந்து மே 13 வரைக்கும், மே 19 வரைக்கும் கிட்டத்தட்ட 66 நாள்கள் இந்த மேஷராசிக்கு மிக நல்ல பலன்களை இந்த குரு பகவான், வருஷக்கோளான இந்த குரு பகவான் கோச்சார ரீதியாக கொடுப்பார். முன்னே அடுத்தது சனி பகவான் ஏற்கனவே 9ல இருக்கிறார். மேஷராசியை பொறுத்தவரைக்கும் சனி ஏற்கனவே 9ல இருக்கிறார், கேது 9ல இருக்கிறார். இப்போ இந்த 3 வருஷ கோள்களும் 9ல இருக்கிறதுனால 3 வருஷ கோள்கள் 9ல இருக்கு. ராசியிலிருந்து மேஷ ராசியிலிருந்து 9வது இடத்துல இருக்கு. அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு கண்டிப்பாக இந்த 2 மாசத்துக்கு ரொம்ப நல்ல பலன்கள் நடைபெறும். மேஷராசியை பொறுத்தவரை ரொம்ப நல்ல பலன்கள். 9ல் உள்ள குரு அவர்களுக்கு இதுவரைக்கும் காரியத்தில் ஏற்பட்ட தடைகளை எல்லாம் தகர்த்து காரியத்திலே வெற்றியை கொடுப்பார். உத்தியோகத்தில் மேன்மை, தொழிலில் மேன்மை, பண வரவு, குடும்பத்தில் மகிழ்ச்சி, எல்லாவற்றையுமே இந்த குரு பகவான் 9 ஓடினவனுக்கு 9ல குரு அப்படிம்பாங்க. 9ல இருக்கக்கூடிய குரு எல்லா வகையிலும் மேன்மையான நற்பலன்களை இந்த மேஷராசி நேயர்களுக்கு கொடுப்பார். இப்போ 9ல உள்ள சனி பெரிய அளவில் நல்லது செய்யாவிட்டாலும் இந்த குரு என்ன செய்கிறாரோ, 9ஆம் இடத்து குரு என்ன செய்வாரோ அதை வழிமொழிவார். அதை என்ன பண்ணுவார், உறுதிப்படுத்துவார். 9ல் உள்ள கேதுவும் இந்த பலன்களை இரட்டிப்பாக்கி தருவார். 9ல கேது இருக்கிறது நல்ல. 9ல் உள்ள கேதுவும் இந்த பலன்களை வந்து கொஞ்சம் கூட்டி கொடுப்பார், எந்த விதத்திலும் குறைக்க மாட்டார். இன்னொன்று 9ல் குரு சனியோடு இணைந்த இந்த கேது வந்து ஜாதகருக்கு ஆன்மீக எண்ணங்களை அதிகப்படுத்துவார். அப்போ இந்த வருஷ கோள்கள் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷ கோள்கள் மிக நல்ல பலன்களை மேஷராசி நேயர்களுக்கு கொடுக்கும். அடுத்ததாக இந்த மாதக்கோள்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய் இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இன்னொரு வருஷக்கோளான ராகு, இன்னொரு வருஷக்கோள் அப்படிங்கிறது ராகு. அது வந்து இப்போ மேஷராசியை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்துல இருக்கிறது. அந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்துல ராகு இருப்பது மிகவும் என்ன சொல்றது, மிகவும் விரும்பத்தக்க ஒன்று, நல்லது. என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, மேஷராசியில் இருக்கக்கூடிய ராகு எதிரிகளை, சத்துருக்களை நாசம் செய்வார், காரியத்திலே வெற்றியை ஏற்படுத்துவார், செல்வத்தை பெருக்குவார், உத்தியோகத்தில் மேன்மையை கொடுப்பார். ஆக 3ஆம் இடத்தில் உள்ள ராகு எல்லா வகையிலும் சுபமான பலன்களை ஜாதகருக்கு கொடுப்பார். அப்போ இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா குரு நல்ல பலன்களை கொடுக்கிறாரு, சனி நல்ல பலன்களை கொடுக்கிறாரு. கோச்சார ரீதியாக ராகு, கேதை அனைவரும் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் மிகவும் நல்ல பலன்களை இந்த மாதத்தில் கொடுப்பார்கள். இந்த சித்திரை மாதத்திலே மிகவும் நல்ல பலன்களை கொடுப்பார்கள். அதே சமயத்தில் மாசக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய இந்த சூரியன், அதன் பிறகு மாசக்கோள்கள் சொல்லக்கூடிய சூரியன் லக்னத்தில் நிற்கிறார். சூரியன் லக்னத்தில் நிற்பது சூரியன் ராசியில நிற்கிறாரு. ராசியில இருப்பது அவ்வளவு சிலாக்கியம் கிடையாது. ஏனென்றால் ஜென்ம ராசியிலே, மேஷராசியிலே சூரியன் உச்சம் பெற்று இருந்தால் கூட லக்னத்திலே உள்ள சூரியன் முன்கோபத்தையும், காரிய தடையையும், வீண் அலைச்சல்களையும், நோய்களையும் கொடுப்பார். 1வது இடத்துல இருக்கக்கூடிய சூரியன். 2வது இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயும் அப்படிதான், வாக்கு கெடும். 2ஆம் இடத்தில் உள்ள இன்னொரு மாசக்கோளான செவ்வாய் 2ஆம் இடத்துல இருப்பதனால என்னாகும், வாக்கு கெடும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது. நாவை அடக்கிக் கொள்வது நல்லது. வாக்கு தடிப்பதனால் நிறைய சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்துவார். குடும்பத்தில் அமைதியின்மை ஏற்படும். மேஷராசி மாணவர்களுக்கு கல்வியில் சில தடைகளை ஏற்படுத்துவார். ஆகவே மேஷராசி மாணவர்கள் இந்த 2ல் செவ்வாய் இருப்பதால் இந்த மாதம் மிகவும் சிரத்தையுடன் படிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுக்கு காரியம் கைகூடும். இப்படி மாசக்கோள்கள் சூரியனும் செவ்வாயும்
மேஷராசிக்கு பெரிய நற்பலன்களை செய்ய மாட்டார்கள். புதன் சுக்கிரன் ஓரளவு நல்லதும் கெட்டதும் கலந்த பலன்களை செய்வார்கள். இவர்கள் இப்பொழுது மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ வருஷக்கோள்கள் நல்ல பலன்களை செய்வார்கள். சூரியன் செவ்வாய் கெடுபலன்களை செய்யக்கூடிய இந்த மாசத்திற்கு கெடுபலன்கள் செய்யக்கூடிய 2 கிரகங்கள் இவைதான். இந்த கெடுபலன்கள் செய்யக்கூடிய இந்த 2 கிரகங்களும் ஜாதகருக்கு நோய்களை தலையில் கட்டி உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள், வீண் அலைச்சல் இவற்றை எல்லாம் உண்டு பண்ணுவதால் இந்த சூரியனும் செவ்வாயும் தரும் கெடுபலன்களிலிருந்து நம்மை காத்துக்கொள்வதற்கு சில பரிகாரங்களை இந்த மேஷராசிக்காரர்கள் செய்ய வேண்டும். உதாரணமாக செவ்வாய் தரும் அந்த தீய பலன்களை கெடுபலன்களிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்ள செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானுக்கு செவ்வாறளி மலர் சாற்றி அர்ச்சனை செய்தல் வேண்டும். சூரிய பகவானுக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் சிவன் கோயில்களுக்கு சென்று கால பைரவருக்கு எண்ணெய் விளக்கும், சிவபெருமானுக்கு எண்ணெய் விளக்கு நல்லெண்ணெய் தீபமும் ஏற்றி வந்தால் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு செவ்வாய் சூரியன் போன்ற கிரகங்களால் ஏற்படக்கூடிய தீய பலன்கள் ஓரளவு குறையும்.